சான்ஸே இல்லைங்க, சூப்பரா வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இது வந்து பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நான் வந்து 350 கிராம்ஸ் பொட்டேட்டோவை வந்து நல்லா ப்ரெஷர் குக்கர் விட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு தோலை விரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவை நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏமி சமோ இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சமாக ஆரிகானோ வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆரிகானோ இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட். ஏன்னா ஆல்ரெடி சீஸில் வந்து சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து பச்சை மிளகாய் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் மிக்ஸ்? ஓகேக்கா. ஸோ இதில் வாட்டர்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம், அப்படியே டேரக்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அதில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து வாட்டர் போடவே போடாதீங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கார்ன் ஸ்டார்ச் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் ரீசன் சொல்கிறேன். நீங்கள் கார்ன் ஸ்டார்ச் பவுடர் ஆட் பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது வந்து பைண்ட் ஆகிருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ எதுவுமே உடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால ஸோ ஜஸ்ட் பால் பண்ணிவிட்டு பிரெட் கம்ஸில் மட்டும் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பொரிக்க ஆரம்பிக்கலாம். லெட் மீ செக் த சால்ட். ஸோ இந்த மாதிரி சைஸ் ஒரு சின்ன சைஸ் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்கூப் கூட வரும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரே மாதிரி சைஸ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும்ல எடுக்கிறப்போ லைக் எல்லா பாலும் ஒரே சைஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதுக்குள்ளே வந்து சீஸ் ஃபில்லிங் வைக்கலாம். பட் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் சீஸ் ஃபில்லிங் வச்சு கொடுத்துக்கோங்க. ஷெடர் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மொசரல்லா வந்து கியூப் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லைஸ் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை பால்ஸ் எல்லாம் இதில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகும். பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இப்போ நான் இது உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். வாவ், சான்ஸே இல்லைங்க, சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம போட்ட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இந்த சீஸ் பால்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம டிஷ்ஷஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் தான் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ see you on the next video. Bye bye.